நம்மளுடைய டே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா தான் சாப்பிடுவீங்க. ஆனா டயர்டாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உடம்பு வெயிட் போட்டுட்டே வந்து போவீங்க. இதற்கான காரணம் வந்து நம்ம உடல் வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மோடுலே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அதுலயும் முக்கியமா இரவுல சரியான தூக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு 7 மணி நேரம் கூட வந்து நமக்கு தூக்கம் வந்து இல்ல அப்படின்னா, நம்ம உடல் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடும். ஸோ அதன் மூலமாக நம்ம கொழுப்பு செல்களோட அளவு வந்து அதிகமா இருக்கும். மெட்டபாலிசத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே இதயம், நுரையீரல், சிறுநீரகம், மூளை இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு மட்டுமே வந்து போகும். ஸோ அதனால வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதே மாதிரி வந்து தோல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு அக்கறையே வந்து கொடுக்காது. முக்கியமா நம்ம கொழுப்பு செல்களை வந்து அதை எரிச்சு அதை வந்து எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்ண விடாது. இதனாலயும் வந்து நமக்கு உடல் எடை வந்து குறையாம அப்படியே வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம சரியா தூங்கல அப்படின்னாலே நம்மளே வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாவே வந்து இருப்போம். ஸோ அந்த இரிட்டேஷன்லாம் வந்து இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். ஸோ கம்ஃபர்ட் ஈட்டிங்ல நம்ம நிறைய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துப்போம். ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய விஷயம் காஃபி நிறைய வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்க செரிமான சக்தியே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எப்பெல்லாம் நீங்க டயர்டா இருக்கீங்களோ அப்பெல்லாம் காஃபியோ, டீயோ ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருந்தது அப்படின்னா, உங்க கட் பாக்டீரியாஸும் வந்து இம்பேலன்ஸ்ட் ஆயிரும். உங்களுடைய கட்டோட அந்த அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியும் வந்து குறைய ஆரம்பிச்சு, நீங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் உங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும். இந்த மாதிரியான காரணங்களால நல்ல இரவு தூக்கம் வந்து இல்ல அப்படின்னா, உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து குறையும். ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். உங்களுக்கு பசியை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகும். பசிக்கான திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு வந்து குறையிறது. உங்க உடல் வந்து ஸ்ட்ரெஸ் மூட்லயே வந்து இருக்கிறது. கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய காஃபி, டீனால வந்து உங்க கட்டோட வந்து டைஜஷன் வந்து குறையிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகளால உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு நீங்க ஒரு ரெகுலரான ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஒரு ஸ்லீப் ஹைஜீன் நம்ம சொல்லுவோம். நம்ம நைட்டு 10 மணிக்கு பெட்டுக்கு போறோம்னா, கண்டிப்பா பெட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து போயிடணும். அது மாதிரி ரெகுலரா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ உங்களுடைய ரூம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரியா நம்ம வந்து அத பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி காலைல வந்து நீங்க ஒரு 2 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து தேய்ச்சுட்டு, நீங்க செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெயா இருக்கிறது நல்லது. நல்லா கால்ல தேய்ச்சுட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க தூங்க போனீங்க அப்படின்னா, நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும். உங்களுக்கு அடுத்த நாள் எழுந்திருக்கும்போது ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும். ஸோ 50% உங்க உடல் எடையை குறைக்கிறதுல இந்த தூக்கம் தான் முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு.